இருங்க இருங்க, வேற வேற தலைவர்னா யாரு? இருடா, பதில் சொல்ல என்னங்க அதான் கேக்குறேன். இருடா, பப்ளிக்கா பேசலாமா? டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? இந்த லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்கும் பாவம், அவருக்கும் தெரியாது. அவரு நான் மெம்பரா என்ன ரூல்ஸ் அதெல்லாம் தெரியாது. ஒரு பேச்சை யாராவது அங்க வந்து ஒரு மரியாதை தராங்களான்னு பாருங்க. பேசுறேன். அந்த பெருமை அவருக்கு போகணும்னா பெருமை போட்டோம். எனக்கு ஒன்றும் இல்லை, வந்துருச்சு காசு யூனியனுக்கு, அவ்வளோதான். எங்க அதோட ஓவர். எல்லாருக்கும் வணக்கம். எங்க ஆளுமை மிக்க தலைவர் டத்தோ திரு ராதாரவி அவர்கள் தலைமையில் நாங்கள் இந்த வாட்டி தேர்தலில் நிற்கிறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை கூப்பிடணும். இது வந்து எங்கள் டப்பிங் யூனியனுக்குள்ளே நடக்கிற தேர்தல். ஜென்ரலாக எங்கள் மெம்பர்ஸ்குள்ளே தான் சொல்லுவோம், எங்கள் மெம்பர்ஸ்குள்ளே தான் பேசிகிட்டு இருக்கோம். ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வெளியில் சொல்லணும்னு விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் கூடவே இருந்துட்டு இன்னைக்கு துரோகிகள் மாதிரி எதிரில் போய் நிற்கிறவங்க, அவங்க முதல்ல வெளியில் தெருவில் இறங்கி இல்லாததையும் பொல்லாததையும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பொய்களை உடச்சி விடணும். நாங்கள் விளக்கம் கொடுக்க வரல, பொய்களை உடச்சி விடணும். 1. 2, இவருக்கு எதிராக வந்து நின்றுக்கிட்டு ஆனால் இவர் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டே வந்து அவர் தான் எங்களை நிற்க சொன்னார்லாம் சொல்லிட்டு, அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பொய்கள் இருக்குது. இதை உடச்சி விடுறதுக்கு தான் முதல்ல இந்த இது. அண்ட் ஆளுமை அப்படின்னா ஒரே ஒரு இஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு ஒரு இது போட்டால் அது டத்தோ ராதாரவி அண்ணன் மட்டும்தான். வேற யாரெல்லாம் எங்கள் ஆளுமை சொல்ல முடியாது. இப்போ இந்த தடவை நடக்கிற தேர்தலில், டப்பிங் யூனியன் தேர்தலில் நான் தலைவருக்கும் செயலாளர் டிஎன்பி கதிரவன் அவர்கள், பொருளாளர் ஷாஜித் அவர்கள், உபத்தலைவர் டி மோகன் அவர்கள், துர்கா சுந்தரராஜன் அவர்கள், கே மாலா அவர்கள், இணை செயலாளர்கள் எம்எஸ்கே குமரன், என் சதீஷ்குமார், எமி அவர்கள், செயற்குழு உறுப்பினர்களாக விசி ஜெயமணி, இஎம்எஸ் முரளிதரன், HR முரளிதரன், பாரதி ராஜா, சங்கர், புவனேஸ்வரி, கிருஷ்ணகுமார், ஆர் பிரபாகரன், வினோத் சாகர், ஷிபு, யோகலட்சுமி, யமுனா, மது, சோபனா. மொத்த வாக்குகள் 1645. மொத்த வாக்குகள் 1645 இருக்கும்போதே இவ்வளோ போராட்டம். இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் போராட்டமாக இருக்கும். இனியா போராட்ட காலங்களில் ஒதுக்கி விடாமல் எதிர்த்து தான் நிற்கணும். ஏன்னா எனக்கு வேறு ஒரு வருத்தம் இல்லை. வரைக்கும் நான் வந்து எதிரிகளை பார்த்திருக்கிறேன், ஆனால் துரோகிகளை இந்த தேர்தலில் பார்க்கிறேன். அது ஆச்சரியமா ஏன் நின்னாங்கன்றது எனக்கு தெரியல. அதனால் எனக்கு என்ன இழப்புனா, அவங்க பையன் நான் நிறுத்தி வச்சுருந்தேன், அதனால் எனக்கு இழப்பாயிடுச்சு. இது அவர் வேணாங்க, அவர் இருந்தார்னா அவருடைய பையன் தொல்லை நிறைய பேர் சொன்னாங்க. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு யூனியன்னா என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லணும். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இவங்க செய்யாதெல்லாம் செய்வோம், இதான் ஒரே வார்த்தை. அது என்ன செய்யாததுன்னா, 10 வருஷம் இது 10% வாங்குறாங்கல்ல, அதை நிறுத்திடுவோம்னு சொல்லுவோம். எனக்கு என்ன இருக்குது, 10% வந்து பாவம் வேலை செய்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு 10%, அதில் 5% டெஃபினட்டாக யூனியன், மீதி 5% உங்களுக்கு தரோன்னு சொல்லுவோம். இல்லை சொன்னதுலேயே அந்த 10% தான் என் காதில் வந்துச்சு. அப்போ கூடவே இருந்து 40 வருஷம் கூட இருந்தீங்க, ஏன் ஒரு தடவை கூட நீ சொல்லலை கேட்டால்? இது எழுதியிருக்கேன், பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன், எதில் பேசுறதுக்கு பேப்பரில் இந்த மீட் பண்ணுறோம், இதில் பேசிடு,
அவர் ஓட்டு போடாதீங்க. நான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கேன். நிச்சயமாக நம்ம அணி பெரிய அளவில் வெற்றி பெறும். இருந்தாலும் நாங்கள் எல்லாமே புது முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துகிறோம், பழைய முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துகிறோம். யாரும் சொல்லிவிடக்கூடாது. இதனால் என்ன பெரிய இழப்பு, அவன் மூணு பேச முடியல. தேர்தல் வரைக்குமாவது பேச முடியல. அதுக்காக வருத்தப்பட வேண்டியதாக இருக்கு. நல்ல நண்பன், 40 ஆண்டு கால நண்பன். ஏதோ ஒரு பட்டு இருக்கும். ஏன் நம்ம தலைவராக நின்று நான் ஆஸ்பத்திரியில் கொடுத்துருக்கும் போதெல்லாம் வந்தார், பேசினார். டைம் இருக்கு அதுக்கு. அதுக்கே இப்போவே அவசரப்படணும்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா பசுக்கு நின்றுட்டார். அவர் நின்னது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இருந்தாலும் இந்த யூனியனை பொறுத்தளவில் நாங்கள் தொண்டர்களோடு தான் இருப்போம். தொண்டர்கள் செய்வதை சொல்லுவோம். அவர் சொல்கிறார், இப்போவே சொல்கிறார், நான் ஜெயிச்சு வந்துட்டா இதுலேருந்து ஒரு 6 பேரை எடுத்துடுவேன்னு சொல்கிறார். யார் அந்த 6 பேர்னா அவங்க குடும்பத்தில் 3 பேர், அப்புறம் வேறு யாரும் 3 பேர் கூட இல்லை. அதனால் நம்ம அப்படிலாம் இல்லாமல் நம்ம போய் உழைக்கக்கூடியவர்கள் இந்த 2 ஆண்டு வைத்துத்தான் செய்ய வேண்டும். அதனால் அந்தளவுக்கு நாங்கள் துரிதமாக தான் பணி செய்து கொண்டு இருக்கிறோம். ஹியூமன் வாண்ட்ஸ் cannot be satisfied. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது யாருமே. ஆனால் அந்த தேவைகளை ஓரளவுக்காவது பூர்த்தி செய்கிறோம். என் கூடவே பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டாரு என்பது வருத்தம். நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். போங்க, அவர்கிட்டையும் கேளுங்க, அவரும் ஏதாவது கொடுப்பாரு. ராதாரவி சார் இப்போ கொஞ்சம் வயது முதுகுனால அவர் தலைவராக வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வேற தலைவர் உட்கார மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இருங்க வேற தலைவர்னா யாரு? இருடா, பதில் சொல்ல என்னங்க? அதான் கேக்குறேன். இருடா, என்ன சொல்றாங்கன்னா அவங்க அது மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. சரி, ராதாரவி சார் இல்லைன்னா இந்த சங்கமும் ஒண்ணும் இல்லை, அவங்க சொல்றாங்க சங்கமும் ஒண்ணும் இல்லை, பின்னாடி வர உறுப்பினரும் ஒண்ணும் இல்லைன்றாங்க. சரி, அண்ணன் அதுக்கு அண்ணன் சொல்லுவாங்க. இல்லைங்கண்ணே, அதாவது அவர் சொல்கிறது என்னென்னா, ராதாரவி சார் இப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ண போகிறாரு. ஆக யூனியனை விற்க போகிறது இல்லைல்ல. நான் எப்படியோ போகிறேன்ப்பா, நான் இப்போ ஜெயிக்க போகிறேன், ஜெயிச்சுட்டு நான் வேறு தலைவர் கொடுக்குறேன். ஆனால் யூனியனை விற்க மாட்டேன்ல. நான் சட்டப்படி என்னென்னா யூனியன் விற்க முடியாது. இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நான் தலைவர் ஆகிட்டேன்னா உபத்தலைவர்களை தான் உள்ளே கொண்டாடலாம் நீங்கள் சொல்கிறபடி ஐடியாவில். ஆனால் நீங்கள் சொன்ன ஐடியாவும் நல்லா இருக்குது. நான் ஜெயிச்சுட்டு அப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லி அதில் கதிரை கொண்டாடவே முடியாது. ஏன்னா கதிர் செயலாளராக இருக்கார், அவரை கொண்டாட முடியாது. இன்னொன்று சொல்லிடுறவங்க, இந்த துர்காமா யாருன்னா டைரக்டர் சுந்தரராஜன் சார் இருக்கார்ல, அவங்களுடைய 2வது மனைவி. அவங்க நல்ல வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்குது. அவங்க முந்தின தடவைலாம் முதல்ல எதிர்த்து தான் நின்னாங்க, அப்புறமா நம்ம கிட்டே வந்துட்டாங்க. ஏன்னா அதாவது செயல்படணும். அதே மாதிரி கதிர் யாருன்னா டைரக்டர் TN பாலு சார் பையன். அது சட்டப்பயன் கையில் படம் எடுத்தாங்கல்ல, அவருடைய பையன். இப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அப்போ இனிமேல் வரும்போது அவங்க வீட்டுக்காரு அவங்க அப்பா எல்லோரும் அவங்க ஸ்கூல் அட்மிஷன் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இதில் யாருமே சோடையானவர்கள் கிடையாது. அவர் ஆக்கிடுவார், இவர் ஆக்கிடுவார்னா அது அவருடைய ஐடியாவாக இருக்கலாம். ஆக்க முடியுன்ற சட்டம் இருந்தால் கூட நம்ம நான் ஏன்னா போன தடவை அதை தூக்கிட்டு சுமக்கிறாரு. போன தடவை சொன்னேன், இல்லைடா நான் விட்டுறேன், நீங்கள் நான் ஜெயிச்சுட்டு யாரையாவது கொண்டாந்துடலான்னு சொன்னேன். ஒருவேளை அது என்னுடைய எஃபெக்டாக இருக்கும். அவர் புது ஐடியா எதுவுமே வர்ற அளவுக்கு அவர் இன்னும் தேர்ச்சி பெறும். அவங்க திருப்பி ஹைதராபாத் போய் 2 படங்கள் டப்பிங் பண்ணிட்டாங்க. இவர் கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறம் தான் ஸ்டேஷன் பொருளாகி லோகேஷ் 50,000 ரூபாய் ஃபைன் கட்டினார் அப்படின்னு பேச்சு
யாராவது அங்கே வந்து ஒரு மரியாதை தராங்களான்னு பாருங்க. இல்ல இவர் இல்லை இல்லை சொல்றது லோகேஷ் கனகராஜ் கட்டு வரப்படுது. இருமா நாங்கள் பேசுகிறோம். பப்ளிக்காக பேசலாமா? டிஸ்டர்பன்ஸ் இருக்காதா? சரி, என்ன இந்த லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்கும் பாவம், அவருக்கும் தெரியாது. அவர் நான் மெம்பரா என்ன ரூல்ஸ் அதெல்லாம் தெரியாது. செஞ்சுட்டாரு. இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணுவோன்னா உடனே ஒத்துக்கிட்டாரு. நான் அனுப்புகிறேங்க என் பணத்தை எப்படியாவது அனுப்புறேன்னா அது அனுப்பிச்சிட்டு இருப்பேன். அது இவர் சொல்லி தான் அங்கே போய் சொல்லி அப்புறம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பெருமை அவருக்கு போகணும்னா பெருமை போட்டோம். எனக்கு ஒன்றும் இல்லை, வந்துடுச்சு காசு யூனியனுக்கு, அவ்வளோதான். எங்கள் அதோட ஓவர். இதில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவோம். எங்கள் லிஸ்ட்டை உங்களுக்கு படிச்சிருக்கேன். நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். இந்த முறையும் எனக்கு வாக்களித்து ராதா ரவி தலைமையிலான யூனியன் கம்ப்ளீட்டாக வெற்றி வந்தது. இதை சொன்னதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.